இப்ப 2021 பண்ண ஸ்டடியில கூட 8 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் இருக்கு அப்படி சொல்றாங்க. 30 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள் வந்து கண்டிப்பா பண்ணணும் மார்பக புற்றுநோய். இப்ப சின்ன வயசுலயே பண்ணலாமா? பண்ணலாம். நீங்க பெரிய பிள்ளையா ஆயிட்டீங்க அப்படின்னாவே முதல்ல மார்பகத்தை மேல இருந்து கீழே நல்லா ஒரு மைனூட்டா ஒரு சாஃப்ட் பிரஸ்ஸிங்ல வந்து மேல இருந்து கீழே ஃபுல் மார்பையும் தொட்டு பார்க்கணும். சோ இப்போ அழகை காமிக்கணும் அப்படின்றதுனால நம்ம யூஸ் பண்ற அந்த அழகு சாதன பிரேசிலஸ் இதெல்லாம் தான் முக்கியமான காரணமா இருக்கு நம்மளுக்கு மார்பக புற்றுநோய் வரத்துக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். என்ன தெரியுமா? மார்பக புற்றுநோய். இப்ப பெண்கள்ல வந்து ஒரு 8 பேருக்கு ஒரு பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் இருக்கிறதா இந்த ஸ்டடி சொல்றாங்க. இப்ப 2021 பண்ண ஸ்டடியில கூட 8 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் இருக்கு அப்படி சொல்றாங்க. மார்பக புற்றுநோய் எதனால வருது அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. என்னன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்மளுடைய ஜீன், நம்மளுடைய அதாவது அம்மாக்கு இருக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு வர்றது, நம்ம போடக்கூடிய அந்த ட்ரெஸ், இப்ப பண்ணக்கூடிய மேக்கப், சோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்து மார்பக புற்றுநோய் வரதுக்கு காரணமா இருக்கு. சோ மார்பக புற்றுநோய்க்கு வரதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கும் போது அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? யூஸ்வலா பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோயை வந்து சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு சீக்கிரமான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது நம்மளுக்கு மார்பக புற்றுநோயில இருந்து கம்ப்ளீட்டா நம்ம வெளியே வர முடியும். இப்ப நம்ம நிறையவே பார்க்கலாம். இப்ப நிறைய பேர் வந்து மார்பக புற்றுநோயால பாதிக்கப்பட்டதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு சர்ஜரி பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறமா அவங்க நல்லா இருப்பாங்க. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வரக்கூடிய காரணங்களை விட எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பெண்களுக்கு வந்து எந்த ஏஜ்ல 30 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள் வந்து கண்டிப்பா பண்ணணும் மார்பக புற்றுநோய். இப்ப சின்ன வயசுலயே பண்ணலாமா? பண்ணலாம். நீங்க பெரிய பிள்ளையா ஆயிட்டீங்க அப்படின்னாவே மாசம் பீரியட் வரும் இல்லையா? பீரியட் வந்துட்ட பிறகு ஒரு 5 நாளைக்கு அப்புறமா, முக்கியமா ஒரு 8 நாள் வச்சுக்கோங்களேன், ஒரு 8 நாள்ல இருந்து அந்த ஒரு 10 நாள், அதாவது 5ஆம் தேதி ஒரு பீரியட் வருதுன்னா 10ஆம் தேதியில இருந்து ஒரு 20ஆம் தேதிக்குள்ளார இருக்கிற அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க மார்பகத்தை வந்து மார்பக சுய பரிசோதனை பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம மார்பக சுய பரிசோதனையுடைய மெயின் டார்கெட் என்னன்னா முழு மாரையுமே வந்து நம்ம கையிலோட இந்த ஃபிங்கர்ஸ், அந்த பேட் ஆஃப் த ஃபிங்கர்ஸ் சொல்லுவாங்க, இந்த பகுதியினால மார்பகத்தை தொட்டு பாக்குற மூலியமா நம்ம பார்க்க முடியும். சோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மார்பகத்தை மேல இருந்து கீழே நல்லா ஒரு மைனூட்டா ஒரு சாஃப்ட் பிரஸ்ஸிங்ல வந்து மேல இருந்து கீழே ஃபுல் மார்பையும் தொட்டு பார்க்கணும். சோ இப்போ இந்த பக்கம் செக் பண்ணி பாரு. இப்போ ரைட் சைடு, இப்போ லெஃப்ட் சைடு செக் பண்ணி போறீங்கன்னா அந்த கையை பின்னாடி வச்சுட்டு நின்னுட்டோ படுத்துக்கிட்டோ பார்க்கலாம். சோ மேல இருந்து கீழே, அதுக்கப்புறம் சர்க்குலர் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் பார்க்கலாம். மேல இருந்து கீழே நிப்பிளுக்கு அடியில அந்த மாதிரி பார்க்கலாம். சோ கண்ணாடி முன்னாடி போயிட்டு 2 கையும் பின்னாடி வச்சுக்கிட்டு மார்பகம் வந்து சரியான ஷேப்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா மார்பகம் வந்து சில சமயத்துல வந்து கட்டிகள் உள்ள இருக்கும் போது ஒரு மார்பகம் பெருசாவும் ஒரு மார்பகம் சின்னதாகவும் தெரியும், இல்ல பொசிஷன் மாறின இருக்கும். அப்போ மார்பகத்துல வேற என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா சின்ன குழி விழுந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா, இல்ல கலர் மாறின மாதிரி இருக்கா, புண்ணு மாதிரி இருக்கா, கட்டி மாதிரி இருக்கா, காம்பு உள்ள போயிருக்கா, இல்ல காம்புல இருந்து தண்ணி மாதிரி, சீழ் மாதிரி, பால் மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் வருதா, ரத்த மாதிரி வருதா. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதோட அறிகுறிகள் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். சோ இப்போ கட்டி மாதிரி ஏதாச்சும் இருக்கு, நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க, இல்ல தண்ணி மாதிரி வருது, நிறைய பால் மாதிரி வருது, ரத்தம் மாதிரி வருது, இல்ல கலர் மாறி இருக்கு மார்பகத்துல, அதுக்கப்புறம் அக்கல் கடியில இந்த கழுத்து கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா நரிக்கட்டி மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்றீங்க அப்படின்னா உடனே போயிட்டு டாக்டர்கிட்ட இதை காமிங்க. அவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா மார்பக பரிசோதனை பண்ணுவாங்க. நிறைய ஸ்கேன் இருக்கு, மேமோகிராம் அப்படின்ற ஒரு நிறைய டெஸ்ட், அந்த கட்டி மாதிரி இருக்கிறத சதையை வந்து டெஸ்ட் எடுத்து அனுப்புவாங்க. ஸோ சீக்கிரமா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஈஸி. சும்மா இப்போ வந்து நிறைய அட்வான்ஸா வந்துச்சு, ஃபுல் மாறியெல்லாம் இப்போ எடுக்கிறது கிடையாது. அந்த கட்டி வரைக்கும் எடுத்தது, அதுக்கான ஒரு ரேடியேஷன் தெரப்பியோ, அதுக்கான ஒரு டேப்லெட், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை பண்ணும்போது நம்ம மார்பக புற்றுநோயில இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்துடலாம். ஸோ பெண்கள் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மார்பக புற்றுநோய் வராம தடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாத்தணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, போடுற ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் நல்லது ஏதோ அதை மட்டும் பண்ணணும். பிளஸ் மாசம் மார்பக சுய பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 30 வயசு மேல இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மார்பக பரிசோதனையுமே பண்றாங்க. சோ இதை பண்ணிக்கிறதுல இருந்து மார்பக புற்றுநோயில வந்து நம்ம விடுபடலாம். சீக்கிரமா கண்டுபிடிச்சா சீக்கிரமா ட்ரீட்மெண்ட், நல்லா வாழலாம். நம்ம எந்த அளவுக்கு லேட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃபை நம்மளே ரிஸ்க்ல வைக்கிறதுக்கான கணக்கு. மார்பக புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்கு. என்னன்னு பாக்கலாமா? நம்மளுடைய பாடி வெயிட்டை நார்மலா மெயின்டைன் பண்ணும். ஐடியல் பாடி வெயிட், ரொம்ப குண்டா இருக்க கூடாது.
அதே மாதிரி நம்ம சாப்பிடுற பொருள்ல நிறைய ஸ்டீராய்டு கலந்த பொருட்கள், அந்த மாதிரி இந்த பிராய்லர் சிக்கன்ஸ் இந்த மாதிரியான ஸ்டீராய்டு கலந்த பொருட்களை நம்ம சாப்பிடாம இருக்கணும். நல்லா தூங்கணும். நிறைய ரேடியேஷன் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா அமைதியான ஒரு தியான பயிற்சிகள் ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம டைட்டா ட்ரெஸ் போடுறது, எஸ்பெஷலி தூங்கும் போது கூட நம்ம இன்னர்ஸ் போகுது பிரேசிலரை போடலாம், தேவைப்படும் போது போடணும். அதை விட்டுட்டு தூங்கும் போது கூட நான் அதை தான் போடுவேன்னு அடம்பிடிக்க கூடாது. அதே மாதிரி இப்ப நிறைய ப்ராசஸஸ் அழகை காமிக்கணும் அப்படின்றதுனால நம்ம யூஸ் பண்ற அந்த அழகு சாதன பிரேசிலர்ஸ், இதெல்லாம் தான் முக்கியமான காரணமா இருக்கு நம்மளுக்கு மார்பக புற்றுநோய் வரத்துக்கு. சோ சீக்கிரமா மார்பக புற்றுநோயை கண்டுபிடிக்கிறதுக்கு மார்பக சுய பரிசோதனை ரொம்ப முக்கியமானது. நன்றி.